அதாவது மீனாவை கேவலப்படுத்தலாம், மீனாவை ஏதாவது வேலை வாங்கலாம் அப்படின்ட்டு இல்லாத பொல்லாததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வந்துட்டு ரொம்பவே அதிகாரம் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அதிகாரம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்ப நானும் வேலைக்கு போறேன், இனிமேல் நானும் இந்த வீட்டுல அதிகாரம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி மீனாவை காலையிலே சில பல வேலைகள்லாம் வாங்குறாங்க. அவங்க சும்மா வாங்கினா பரவாயில்ல, கொஞ்சம் வேற மாதிரிலாம் பேசி வாங்கியிருப்பாங்க. அந்த டைம்ல அங்க இருந்த முத்து இந்த மாதிரி அவங்க அம்மா பார்த்து ஒன்று சொல்றாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் ஐயோ பயங்கர கேவலமாயிடுச்சா, நம்ம பேசாம சும்மாவே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது காலையில இந்த மாதிரி விஜய் வந்துட்டு இந்த மாதிரி மீனாவை கூப்பிடுறாங்க. ஏன் மீனா எங்க இருக்க, வா சீக்கிரம் வா, என்ன பண்ணிட்டு இருக்கேன், டிஃபன் ரெடி ஆச்சா இல்லையா, முன்ன மாதிரி இல்ல, நான் இப்ப பயங்கர பிஸி, நான் ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும், அவங்களை கவனிக்கணும், எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு, இதுல நீ வேற லேட் பண்ணாத, சமைச்சிட்டியா சீக்கிரம் வை அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி அதிகார தோணியில இந்த மாதிரி மீனா பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அங்க இருந்த முத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க அப்பா பார்த்து சொல்றாங்க. எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கும்போதே சொல்றாங்க, என்னப்பா நம்ம அம்மாவோட தொல்லை தாங்க முடியலையே, நேற்று ஒரு நாள் தான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்குள்ள இவங்க பண்ற அலம்பல் இருக்கு, ஐயோ ஏதோ இவங்க மட்டும்தான் இந்த உலகத்திலே காலையில எழுந்திருச்சு வேலைகள்லாம் பாக்குற மாதிரியும் மத்த எல்லாரும் சும்மா இருக்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா மீனா காலையில அதுவும் அதிகாலையில எழுந்திருச்சு நம்ம வீட்டுல எல்லாருக்கும் சமைச்சு அவ வேலையை அதுக்கப்புறமா பார்த்து மறுபடியும் மத்தியானம் நைட்டுக்கு இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சமைச்சு இதெல்லாம் பார்த்துட்டு அவ வேலையும் பார்த்துட்டு இருக்கா. அவ ஒரு நாள் கூட நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொன்னது கிடையாது, என்னால முடியல அப்படின்னு சொன்னதும் கிடையாது. மீனா கூட போயிட்டு நம்ம அம்மா பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் என்னன்னா, நம்ம அம்மா பண்ற இந்த அலமெல்லாம் பார்க்கும்போது நம்ம அம்மா கிளாஸ்ல யாருமே காசு கட்டி சேர்ந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. இவங்க காசு கொடுத்து இல்ல, இவங்கலாம் காசு கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரீயாவே, அதாவது நீங்க சும்மா சேர்ந்துக்கங்களேன் அப்படின்னு சேர்த்த மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கேட்ட விஜய் என்னடா அப்படி கரெக்டா சொல்லிட்டா, நம்ம வாயை கொடுத்து நம்மளே கேவலப்பட்டுட்டோமா, பேசாம சும்மாவே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.